ஹாய் ஆல் வெல்கம் டு ஏஞ்சல்ஸ் இங்கிலீஷ் அகாடமி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ எல்லாருமே ரொம்ப சின்சியர் டெட் எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? ஆல் த வெரி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியா எழுதுங்க. அண்ட் அதோட உங்க எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் என்னன்னா, இந்த மந்தோட எண்டுக்குள்ளே நம்ம யூஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷனையும் நம்ம ஆஸ் பர் த ஆனுவல் பிளானர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் மந்தே சொல்லியிருந்தாங்க நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லி. ஸோ இந்த டெட் எக்ஸாம் முடிஞ்ச உடனே அதுக்கான நோட்டிஃபிகேஷன் கட்டாயமா வரப்போகுது. ஸோ எக்ஸாம் நல்லபடியா எழுதுங்க. டெட்டையும் பாஸ் பண்ணி அதோட தொடர்ந்து படிச்சு யூஜிடிஆர்பியையும் பாஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ற விதமா இங்கிலீஷ் ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக நம்ம ஏஞ்சல்ஸ் இங்கிலீஷ் அகாடமில நம்ம கிளாஸஸ் ப்ரொவைட் பண்றோம். டெஸ்ட் பேட்சஸ் வந்து நவம்பர்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அதாவது டெட் எக்ஸாம் முடிஞ்ச உடனே நம்மளோட டெஸ்ட் பேட்சஸை நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி யூஜிடிஆர்பி அதாவது நம்மளுடைய இங்கிலீஷ் சிலபஸ்ல என்னெல்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கறத பத்தின படிக்க போறோங்கிற ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இதை வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ என்னென்ன போர்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டஃபா இருக்கும், எதெல்லாம் ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்ற ஏரியாஸ் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அண்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட்லி நமக்கு என்ன ஒரு பெரிய ஒரு பிளஸ் யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா 150 மார்க்குமே நம்ம மேஜர் தான் படிக்க போறோம். 30 மார்க்ஸ் சைக்காலஜி கிடையாது, 10 மார்க்ஸ் ஜிகே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம 150 மார்க்ஸுக்கும் நம்ம என்னதான் படிக்க போறோம், நம்மளுடைய மேஜர் தான் படிக்க போறோம். ஸோ நம்ம நல்லா படிச்சோம் அப்படின்னா நம்ம நல்ல சுலபமா நம்மளால 120+ மார்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ சிலபஸை நம்மளுடைய நாலேஜ்க்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஏத்த மாதிரி ஈஸியா நான் எடுத்து கொண்டுட்டு வந்திருக்கிறேன். ஸோ அதை அனாலிசிஸ் பண்ணலாமா? ஸோ யூனிட் 1ல பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஸோ இந்த ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரை பார்த்தாலே லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும், ஐயோ இதை எப்படிடா நம்ம கிளியர் பண்ண போறோம், டஃப்பான ஏரியாவாச்சே அப்படிங்கிற பயம் வந்து எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி பயப்படவே வேண்டாம். இப்ப இருந்தே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம கரெக்டா எக்ஸாம் முடிஞ்ச 16 உங்களுக்கு எக்ஸாம் முடியுது. ஸோ முடிஞ்ச 1 or 2 டேஸ்லயே நம்மளுடைய அகாடமில நம்ம வந்து டெஸ்ட் பேட்சஸ் கொடுக்க போறோம். ஸோ டெஸ்ட் பேட்சஸ்ல ஜாயின் பண்ணுங்க இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்குங்கிறது அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ நான் சொல்றேன். ஓகே, யூனிட் 1ல பாருங்களேன். ஸோ நமக்கு தெரியும் ஏஜ் ஆஃப் சாசர்ல ஸ்டார்ட் பண்ணி பிரசன்ட் ஏஜ் வரைக்கும் நம்ம என்னெல்லாம் படிக்க வேண்டியிருக்கோ எல்லாமே இந்த யூனிட்ல நம்ம படிக்கணும். அதாவது இப்போ ஏஜ் ஆஃப் சாசர்னு எடுத்துக்குவோமே, ஏஜ் ஆஃப் சாசர்ல தே கேன் ஆஸ்க் எனி கொஸ்டின். ஸோ உண்மையா சொல்லணும்னா இது ஒரு டஃப்பான ஒரு யூனிட் தான், ஃபர்ஸ்ட் யூனிட்டே. ஓகே, மற்ற எல்லா யூனிட்ஸும் அப்படி கிடையாது, இது ஒரு டஃபஸ்ட் யூனிட் தான். ஓகே, அண்ட் இதுக்கு ரெஃபரன்ஸ் புக்கும் அவங்களே கொடுத்துட்டாங்க. KR ராமச்சந்திரன் நாயருடைய ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரும் WH ஹட்சனோட ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரும் கொடுத்துட்டாங்க. ஸோ இஃப் பாசிபிள் உங்களுக்கு ஃபிளிப்கார்ட், அமேசான் எல்லாத்துலயுமே இந்த புக்ஸ் அவைலபிளா இருக்கு. இந்த புக்ஸை நீங்க கட்டாயம் வாங்கிக்கோங்க. இஃப் அட்லீஸ்ட் என்ன ஒரு புக்காவது நீங்க என்ன செய்யுங்க, வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ இதை பத்தி நம்ம எப்படி படிக்கணும், என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கறது டீட்டெயிலா நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல போடுறேன். அண்ட் யூனிட் 2ல பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் லிட்ரேச்சர். ஓகே, ஏஜ் ஆஃப் சாசர்ல இருந்து அடுத்தடுத்த ஏஜ்ல நம்ம ஒவ்வொரு புக்ஸை ஒவ்வொருத்தரை பத்தின டீடைல்டு ஸ்டடியா நம்ம என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். இதுல இன்னொன்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளுடைய ஓல்டு பிஜிடிஆர்பி சிலபஸ் இப்படி இருந்தது. அதாவது டீடைல்டு ஸ்டடி, நான் டீடைல் ஸ்டடி. டீடைல் ஸ்டடின்னு சொல்லும் போது யூ ஹாவ் டு ஸ்டடி லைன் பை லைன் ஈச் வேர்ட். ஒவ்வொரு வேர்டுமே நீங்க கட்டாயமா வேர்ட் பை வேர்ட் நீங்க படிச்சிருக்கணும், லைன் பை லைன் நீங்க படிச்சிருக்கணும். ஸோ நான் டீடைலை பொறுத்த வரைக்கும் ஓவரால் சம்மரி, ஓவராலான உள்ள விஷயங்கள் இதை மட்டும் படிச்சாலே போதும். ஸோ டீடைல் ஸ்டடியில பாருங்க, பிரான்சிஸ் பேக்கனுடைய ஆஃப் ரிவெஞ்ச் ஆஃப் ஸ்டடிஸ், இது எல்லாமே பிஜிடிஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லையா? ஆல்ரெடி படிச்ச டாபிக்ஸ் ஓரளவு இதுல ஒரு 20% இருக்குது. ஸோ சார்ல்ஸ் லாம்போட ட்ரீம் சில்ட்ரன் ரெவரி. அகைன் நான் டீடைலை பொறுத்த வரைக்கும் பாருங்க, சர் ரோஜர் அட் த தியேட்டர், ஜோசப் எடிசனோடது, ரிச்சர்ட் ஸ்டீலோட த ஸ்பெக்டேட்டர் கிளப். ஸோ இதெல்லாம் ப்ரோஸ் ஏரியால கொடுத்துருக்காங்க. டீடைல் ஸ்டடி வந்து நீங்க வந்து லைன் பை லைன் படிக்கணும், வேர்ட் பை வேர்ட் படிக்கணும். நான் டீடைல் ஓரளவு ஓவரால் சம்மரி, பட் எல்லா கான்செப்ட்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் பொயட்ரியை பொறுத்த வரைக்கும் அடுத்து யூனிட் 2ல பொயட்ரியை பொறுத்த வரைக்கும் பாருங்க, நமக்கு ஸ்பென்சரோட பிரத்தாலமியன் இது பிஜிடிஆர்பிலே இருக்குது. ஷேக்ஸ்பியரோட சானட் 18. ஓகே, அதுவும் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ கொஞ்சம் ஈஸியான யூனிட்டா இருக்கு இல்லையா? அடுத்தது மில்டனுடைய பாரடைஸ் லாஸ்ட், குறிப்பிட்ட லைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வில்லியம் பிளேக்கோட த லேம்ப். ஸோ இது எல்லாம் லைன் பை லைன் கட்டாயம் படிச்சிருக்கணும். நான் டீடைல் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் ஜான் டன்னோட பெய்ட், சர் பிலிப் சிட்னியோட சானட் 1 ஃப்ரம் அஸ்ட்ரோஃபில் டு ஸ்டெல்லா. ஸோ குறிப்பிட்ட போர்ஷன் மட்டும் படிச்சா போதும். ஜான் டன்னோட செனட் ஃபார் எ சாங் ஃபார் செயின்ட் செசிலியாஸ், இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான போம் தான். அப்புறம் பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் போப்போட ஓட் ஆன் சாலிட்யூட். தென் யூனிட் 2ல டிராமா,
ஸோ டிராமா பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டபர் மார்லோவுடைய டாக்டர் ஃபாஸ்டஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக், வெரி ஈஸி டாபிக். ஓகே, ஜார்ஜ் பெர்னார்ட் ஷாவோட பிக்மேலியன். நான் டீடைல் ஸ்டடி தான் ஆஸ்கர் வெல்ட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் யானஸ், இந்த புக்கை நம்ம படிக்கிறோம். அண்ட் ஃபிக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 புக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த 3 ஸ்டோரியையுமே கட்டாயம் நம்ம ஒரிஜினல் சோர்ஸ் ரீட் பண்ணியிருக்கணும். ஸோ கண்டிப்பா ஏஞ்சல்ஸ் இங்கிலீஷ் அகாடமியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு நான் எல்லா வகையிலையுமே எப்படி இதை ஈஸியா கிளியர் பண்ணணுங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட நம்ம இதை ரெகுலர் கிளாஸஸும் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ டெஸ்ட் பேட்ச் நம்ம எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கான ஸ்கெடியூல் எல்லாமே நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல அப்லோட் பண்றேன். ஓகே, யூனிட் 3. ஸோ எல்லாருக்குமே இது வந்து ஒரு ஈஸியஸ்ட் யூனிட்டா இருக்கும் எப்பவுமே. அண்ட் அட் த சேம் டைம் இங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் 1ன்னு சொல்லி என்ன கொடுத்துட்டாங்க, ஷேக்ஸ்பியரை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். பார்ட் 2 அதாவது டீடைல் ஸ்டடி நான் டீடைல் ஸ்டடி 2 புக் கொடுத்துருக்காங்க. மேக்பெத் ஜூலியஸ் சீசர் இருக்குது, மிட் சம்மர் நைட் ஸ்ட்ரீம் இருக்கு. ஓகே, ரிச்சர்ட் 2 இருந்தாலுமே காமனா என்ன சொல்லிட்டாங்க, ஷேக்ஸ்பியரோட எல்லா காமெடிஸ் ட்ராஜடிஸ் எல்லாத்தையும் பத்தின ஒரு ஓவராலா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஷேக்ஸ்பியரோட தியேட்டர், ஆடியன்ஸ், அவருடைய ஃபூல்ஸ், கிளவுன்ஸ். ஸோ இதை பத்தின வீடியோஸும் நம்ம அப்கமிங் டேஸ்ல ஒவ்வொரு வீடியோவா நம்ம அப்லோட் பண்ணுவோம். கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் யூனிட் 4 பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ல ஓகே பார்ட் 2. ஸோ இதுல சர்டன் போயட்ஸ் நமக்கு வராங்க. வேர்ட்ஸ்வர்த்தோடது சாலிட்டரி ரீப்பர், கால்ரிஜோட குப்லா கான், இது எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி படிச்ச போயங்கள் தான். ஜான் கீட்ஸோட ஓட் டு நைட்டிங்கேல், ஷெல்லியோட ஓசிமாண்டியஸ். அண்ட் நான் டீடைல் போம்ல 2 போம், மை லாஃப் டச்சஸும் காட்ஸ் கிராண்டியரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப டீட்டெயிலாக இதை பற்றி நம்ம பேச வேண்டாம், ஏன்னா வீடியோ லென்த் கூட்டிகிட்டே போகும். அப்கமிங் வீடியோஸில் நம்ம இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு யூனிட் வைஸ் நம்ம என்ன செய்ய போகிறோம், யூனிட் வைஸ் டிஸ்கஷன்ஸ் நான் கொடுக்க போகிறேன். ஸோ யூஜிடிஆர்பி எக்ஸாமை கட்டாயமாக படிக்கிறதுக்கு ஷியோர்லி இட் வில் டேக் ஒரு 3 months அது எடுக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருக்காதீங்க, எப்பவுமே இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் யூனிட் 4 பாத்தீங்கன்னாலும் அதே தான். ப்ரோஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. மை ஃபர்ஸ்ட் அக்வைண்டன்ஸ் வித் போயட்ஸ் ஆல்ரெடி நம்ம படிச்சது. ஸ்பூன் ஃபீடிங் ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான். நான் டீடைல் ஆஃப் கிங்ஸ் ட்ரெஷரிஸ், ஸோ இதுவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் டிராமா பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு டிராமா 1, ஃபிக்ஷன் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஈஸியான ஸ்டோரிஸ் தான். ஸோ இதை பத்தின டீடைல் சம்மரிஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ், இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய ரெகுலர் கிளாஸஸும் இருக்க போகுது, டெஸ்ட் பேட்சும் இருக்க போகுது. யூனிட் 5 கொஞ்சம் பெரிய யூனிட் இல்லையா, பார்த்தாலே தெரியுது. ஸோ ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டாபிக்ஸ் இருக்கு. ஆனா எல்லாமே சின்ன சின்ன டாபிக்ஸா தான் இருக்கும், சின்ன ஸ்டோரிஸா தான் நமக்கு இருக்க போகுது. ஸோ பொயட்ரி பார்ட்டும் அதே போலதான். பொயட்ரி பாருங்க, வெஸ்டர்னிங் ப்ரூக், அவுட் ஆஃப் த கடல், எண்ட்லெஸ்லி ராக்கிங், சரி, எமிலி டிக்கின்ஸ், இந்த போம் எல்லாம் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. 1 by 1 ரீட் பண்ணிட்டு இருந்தா வீடியோ லென்த் கூடிட்டே இருக்கும். ஸோ இதை பத்தின நான் இந்த வீடியோவை எதுக்காக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இது எல்லாமே ஈஸியான டாபிக்ஸ் தான். அமெரிக்கன் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம பிஜிடிஆர்பிலையும் பாத்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் இருக்கும், ஆனா எல்லாமே ஈஸியா தான் இருக்கும் படிக்கிறதுக்கு. சரி, நம்ம சப்ஜெக்ட் தானே, நம்ம வந்து நிறைய விஷயங்களை படிக்கணும் அப்படின்னா தான் நமக்கு கஷ்டம். நம்ம சப்ஜெக்ட, நம்மளோட பாடத்தை, நம்ம காலேஜ்ல படிச்சதை, நம்ம இத்தனை வருஷமா படிச்சுட்டு இருக்கிற விஷயத்தை தான் நம்ம படிக்க போறோம். அப்ப அது ஈஸி தானே நமக்கு. ஸோ யூனிட் 6லயும் அதே போல பாருங்க, இந்தியன் ரைட்டிங். இங்க நம்ம பிரிட்டிஷ் லிட்ரேச்சரே படிச்சிடறோம், அமெரிக்கன் லிட்ரேச்சரே படிச்சிடறோம், இந்தியன் ரைட்டிங் படிச்சிட மாட்டோமா? நம்ம இந்தியன்ஸ் எழுதுன இங்கிலீஷ்ல தானே இருக்க போகுது. ஸோ இதுவும் ஈஸியான யூனிட் தான். ஓகே, ஸோ கட்டாயமா நம்மளுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் த அப்கமிங் வீடியோஸ்க்கு. ஏன்னா யூஜிடிஆர்பிக்கு நிறைய கிளாஸஸ் கிடையாது, நிறைய நோட்ஸ் இல்லை ஆன்லைன்ல. நான் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். எல்லாரும் பிஜிடிஆர்பிக்கு நிறைய நோட்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் நம்மளோட அகாடமில நம்ம யூஜிடிஆர்பிக்குனே எக்ஸ்க்ளூசிவா கிளாஸஸும் கொடுக்குறோம் அண்ட் ஆல்சோ டெஸ்ட் பேட்சஸும் நம்ம கொடுக்குறோம். நான் டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறேன், நீங்க டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நான் கிளாஸஸும் ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க கிளாஸஸும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கான டீடைல் இன்ஃபர்மேஷன் நான் லாஸ்ட்ல சொல்றேன். ஓகே, ஸோ இந்தியன் ரேட்டிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு, இதுல சில டாபிக்ஸ் ஆல்ரெடி நம்ம பிஜிலையும் படிச்சது இல்லையா. ஸோ அண்ட் இன்ட்ரோடக்ஷன், குட் பை பார்ட்டி டு மிஸ் புஷ்பா, இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி படிச்ச டாபிக்ஸ். அதே போல டிராமா பாருங்க, டான்ஸ் லைக் கிரீஷ் கர்னாலோடலாம் வெரி சிம்பிள். டான்ஸ் லைக் மேன், இந்த டாபிக் எல்லாமே. சைலன்ஸ் த கோல்ட் டிசிஷன் ஆல்ரெடி நம்ம படிச்சுட்டோம், புலி படிச்சுட்டோம். ஸோ இதனால நமக்கு இது ஈஸியான டாபிக்காக தான் இருக்க போகுது. யூனிட் 7 பாருங்களேன், 20th century literature. 20th century literature பொறுத்த வரைக்கும் ஸோ நமக்கு கொஞ்சம் நியூவா தெரியல, ஆனா இதுலயும் பாருங்க ப்ரோஸ்ல
என்ன கொடுத்துருக்காங்க, the pleasures of ignorance, the knowledge and wisdom, இது எல்லாமே கொஞ்சம் நியூ டாபிக்கா தெரியலாம். பட் இதுலயும் நமக்கு மிஸ்ஸஸ் டாலவே இருக்கு, நம்ம ஆல்ரெடி படிச்சது ஹஞ்ச் பேக், இந்த பார்க், இது எல்லாமே சின்ன சின்ன போயம்ஸ். ஜேர்னி ஆஃப் த மேகி, இது எல்லாமே சின்ன சின்ன போயம்ஸ் தான். ஸோ இதுவும் உங்களுக்கு ஈஸியான யூனிட்டா தான் இருக்க போகுது, நீங்க ப்ரிப்பேர் பண்ண, நீங்க நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா. ஸோ நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. டெட் எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு. டெட் இப்ப புதுசா பாஸ் பண்ணவங்களும் நீங்க உடனே படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி பாஸ் பண்ணவங்க லாஸ்ட் டைம் இப்படிதான் போஸ்டிங் போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா படிச்சு முடிச்சவங்களுக்கு போஸ்டிங் போட்டு எல்லாரும் ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ எலெக்ஷன் வருது, கண்டிப்பா அதுக்கு முன்னாடியே நமக்கு நோட்டிபிகேஷன் இருக்க போகுது. ஸோ எல்லாரும் ரெடியா இருந்துக்கோங்க. யூனிட் 8, எஸ் நான் சொன்ன மாதிரி யூனிட் 1 எப்படி கொஞ்சம் டஃப்பான யூனிட்டோ, அதே போல யூனிட் 8ம் கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு ப்ராட் ஏரியா தான். இன்ட்ரோடக்ஷன் டு த ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ். ஸோ லிங்குவிஸ்டிக்ஸ் போது எல்லாருக்குமே கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லையா? ஸோ ஐயோ, நமக்கு தமிழ்லயே நான் கிராமர் படிக்க ரொம்ப கஷ்டப்படுவேன், இங்கிலீஷ் நான் எப்படி படிக்க போறேன், இங்கிலீஷ்ல எப்படி இலக்கண யுக்திகள் இந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் எப்படி ப்ரொடியூஸ் பண்றதுலாம் நம்ம எப்படி கத்துக்க போறேன். ஸோ இப்படிங்கிற விஷயத்துக்கு நமக்கு டவுட்ஸ் இருக்கும். ஆனாலும் ரிப்பீட்டடா படிக்கும் போது எல்லாமே ஒரே விஷயத்தை தான் நம்ம திரும்ப திரும்ப படிக்க போறோம். அப்படிங்கும் போது when you are giving repeated revision எல்லாமே ஈஸி தான். ஸோ என்ன சொல்றது, ஒரு அழகான ஒரு ப்ராவர்ப் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராவர்ப், a good view will come after the hardest climb. ஸோ நம்ம இப்ப மவுண்ட் எவரெஸ்ட்ல ஏறிட்டே இருக்கோம், ஏறும்போது ஃபுல்லா அது வந்து ரொம்ப டஃப்பா தான் இருக்கும். ஆனா அதோட டாப்புக்கு போயிட்டோம்னா அங்க இருந்து பார்க்கும்போது அந்த வியூ ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா? ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், a good view will come after the hardest climb. கஷ்டப்படாம எதையுமே நம்ம லைஃப்ல அட்டைன் பண்ணவே நம்மளால முடியாது. ஓகே, ஸோ இன்ட்ரோடக்ஷன் பார்ட் பாருங்களேன். இல்ல இன்ட்ரோடக்ஷன்ல என்ன டெஃபினிஷன் ஆஃப் லாங்குவேஜ், சேம் திங்ஸ் எக்கனாமிக் சின்க்ரோனிக் பாக்குறதுக்கு தான் டாபிக்ஸ் எல்லாம் பிரிச்சு நிறைய கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க ஒவ்வொன்றையும் படிச்சு பாருங்க, எல்லாமே ஒவ்வொன்றும் சிம்பிளான டாபிக் தான். ஓகே, ஸோ மார்பிம்ஸ் நமக்கு தெரியாதா, நமக்கு ஐசி அனாலிசிஸ் தெரியாதா, டீப் ஸ்ட்ரக்சர் எல்லாமே தனித்தனியா ஒரு கான்செப்ட். ஆக்சுவலி நம்ம மற்ற யூனிட்ஸை படிக்கிற வரைக்கும் இதுதான் ஈஸி, அண்ட் அட் த சேம் டைம் இதுதான் டஃப். கொஞ்சம் வாஸ்டான ஏரியா ரெண்டுமே இருக்கு. ஓகே, அண்ட் யூனிட் 9 இதுவும் கொஞ்சம் டஃப்பான யூனிட் தான். ஏன்னா கிரிட்டிசிசம்ங்கும் போது நமக்கு கொஞ்சம் வேகா இருக்கும், போரிங்கா இருக்கும், டஃப்பா தெரியும், நிறைய படிக்க வேண்டியிருக்கும். பட் இதுல வந்து நமக்கு எல்லாமே டாபிக்ஸ் பாருங்க, பிளேட்டோ அரிஸ்டாட்டில் பத்தின விஷயங்கள் கேட்டிருக்காங்க, ஹொரைஸ், ஓகே நோ ப்ராப்ளம் படிச்சிடலாம், அவ்வளவுதான். மிமெட்டிக் தியரி, பிராக்மெட்டிக் தியரி, ஸோ ஒவ்வொரு தியரிக்கும் குறிப்பிட்ட ஒரு 4% தான் வருவாங்க. ஸோ அவங்களோட நேம்ஸ் நம்ம படிக்கும்போது நம்ம ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், நம்ம ரிப்பீட் ரிவிஷன் கொடுக்கும்போது. ஸோ ரிப்பீட் ரிவிஷன் எப்போ கொடுக்க முடியும், நம்ம நல்ல தரவா முதல்ல டெக்ஸ்ட படிச்சிருந்தாதான் நம்மளால ரிவிஷன் கொடுக்க முடியும். ஸோ படிக்கிறதே நம்ம எக்ஸாம் வரைக்கும் அரைகுறையா படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம படிச்சு வச்சிருக்கணும். ஸோ நோ ப்ராப்ளம், இப்பவும் லேட் இல்ல, படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க, நாங்க உங்களோட கூட டிராவல் பண்றோம். ஓகே, சோ அதே போல 5 அப்ரோச்சஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்ரோச்சஸ் இருக்கு, மொராலிஸ்டிக் அப்ரோச்னா என்ன, அதை யாரெல்லாம் டெவலப் பண்ணா, அதை யாரெல்லாம் அந்த அப்ரோச்சை யூஸ் பண்றாங்க, சைக்கலாஜிக்கல் அப்ரோச்சை யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்க, ஆர்கிடைப்பிள் அப்ரோச் யாரெல்லாம் சொல்றாங்க, சோசியாலஜிக்கல், ஃபார்மலிஸ்டிக், இந்த மாதிரி ஒவ்வொரு அப்ரோச் பத்தி டீடைலா படிக்க போறோம். அண்ட் ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ்ல இருக்கிற என்ன கிரிட்டிசிசம், கரண்ட்ல உள்ளவங்க ஃபெமினிஸ்ட், மார்க்சிஸ்ட், இந்த மாதிரி நியூ ஹிஸ்டாரிசிசம், எக்கோ கிரிட்டிசிசம், இதை பத்தி எல்லாம் யாரெல்லாம் பேசியிருக்காங்க, இதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். 10th யூனிட். ஸோ ரொம்ப 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 அழகான ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க, விமன்ஸ் ரைட்டிங் இன் இங்கிலீஷ்னு சொல்லி. எல்லா ஜானர்ல இருந்தும் எல்லா லிட்ரேச்சர்ல இருந்தும் நமக்கு எடுத்து கம்பைன் பண்ணி விமனுக்காக ஒரு யூனிட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ கட்டாயமா இதுல இருந்து நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். பட் டாபிக்ஸ் எல்லாமே சிம்பிள் டாபிக்ஸ் தான். ஓகே, டாப் கேர்ள்ஸ் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் எதுல, பிஜில. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அது ஓல்ட் பிளே ஹவுஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி மெடிசாலாம் ரொம்ப சிம்பிளான போம் தான் இல்லையா, சில்வியா பிளாத்தோடது. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஈஸியான விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஸோ இப்போ நம்ம என்ன டெசிஷன் எடுக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய லைஃப் லாங் நம்ம என்ன பண்ண போறோங்கிறத டிசைட் பண்ண போகுது. ஸோ நம்மளுடைய அகாடமியில டெஸ்ட் பேட்ச் November 17 நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஏன் November 17 ஸ்டார்ட் பண்றோம், 16 எக்ஸாம் முடியுது, ஒரு 1 வீக்காவது கேப் விடலாம்ல, வேண்டாம். நம்மளுடைய கோல் என்ன, யூஜிடிஆர்பி எக்ஸாம் கிளியர் பண்ணி வேலைக்கு போகணும். அதுக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் நீங்க 16 எழுத போறீங்க. பாதி கிணறு தான் தாண்டி இருக்கீங்க, மீதி கிணறு தாண்டினாதான் நம்மளுடைய லைஃப்ல நம்ம சேவ் ஆக முடியும். ஸோ மீதி கிணறு யூஜிடிஆர்பி தான் நம்மளுடைய கோல்.
ஸோ 17 நம்ம எக்ஸாம் நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். ரெகுலர் கிளாஸஸும் அதுல இருந்து 1 வீக்லயே நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். எதுக்காக இந்த ஒரு வேரியேஷன் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறது, மேம் கொஞ்சம் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நாங்கள் நவம்பர் ஃபர்ஸ்ட்லேயே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறத டிசைட் பண்ணியிருந்தோம். பட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்டாங்கன்னா, நம்ம 10 வரைக்கும் நாங்கள் போய்க்கிறோமே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னதால நாங்கள் எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நாளே நம்ம கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 17th வந்து டெஸ்ட் பேட்ச் இருக்க போகுது. அண்ட் டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கும்னா, நீங்கள் வீக்லி வந்து டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்க 2 days படிக்கிறீங்க, 3rd day டெஸ்ட் எழுதுறீங்க. அதாவது வீக் டேல நீங்க 2 டெஸ்ட் எழுத போறீங்க. அதே போல வீக் எண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு வீக்கெண்ட் டெஸ்ட் எழுத போறீங்க. ஓகே, ஒரு வீக்ல அப்ப நீங்க 3 டெஸ்ட் எழுதுவீங்க. இனிஷியலி நீங்க வந்து இப்ப 3 டெஸ்ட் இப்பதானே நம்ம சிலபஸ் படிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ நான் அதை ஸ்கெடியூல் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகே, வீக் டேஸ்ல நீங்க வந்து 2 டெஸ்ட் எழுதுவீங்க. 3rd day வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட், சாரி 3rd day அந்த 2 டேஸ்க்கு டெஸ்ட் எழுதுறீங்க. அண்ட் வீக் எண்ட்ல வந்து ஒரு அந்த வீக் படிச்சதுக்கு ஃபுல்லா ஒரு டெஸ்ட் எழுதுவீங்க. 2 weeks முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அதாவது 15 days கரெக்டா முடிஞ்சதோ அந்த 15 days நீங்க படிச்ச போர்ஷன்ல இருந்து ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க. ஓகே, சோ அடுத்த 15 டேஸ்க்கும் இதே போல வீக் டேஸ்ல 2 டெஸ்ட், வீக்கெண்ட்ல ஒரு டெஸ்ட், அதே போல அந்த 15 days முடிஞ்சது ஒரு டெஸ்ட். சோ ஒரு மந்த் முடிஞ்சது ஒரு மந்த்லி டெஸ்ட்டும் எழுதுறீங்க. அந்த மந்த் நீங்க ஃபுல்லா என்ன படிச்சீங்களோ. ஸோ பக்காவா நாங்க வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் சிலபஸ் டிவைட் பண்ணி டெஸ்ட் பேட்ச் போட்டு வச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட நான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன், 144 டாபிக்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ 144 கிட்ட டாபிக்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ கிட்ட இந்த 144 டாபிக்ஸையும் நாங்கள் டிவைட் பண்ணி தான் நாங்கள் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் போட்டு வச்சிருக்கிறோம். ஸோ 1 month முடிஞ்சது ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுத போறீங்க. இப்படியா உங்களுடைய ஸ்கெடியூல் போக போகுது ஃபார் டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபார் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்மளுடைய சிலபஸை நாங்கள் டெஸ்ட் ஸ்கெடியூலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் டிவைட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ அதை நீங்க படிக்க போறீங்க, அதுல இருந்து டெஸ்ட் எழுத போறீங்க. அதை நீங்க படிக்க போறீங்க, அதுல இருந்து நீங்க டெஸ்ட் எழுத போறீங்க. இப்படிதான் நம்ம போர்ஷன்ஸை டிவைட் பண்ணி இருக்கிறோம். ஓகே, ஸோ பக்கா ஸ்டடி பிளான். ஸோ இப்போ இருந்தே நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணாதான் நம்மளால கிராக் பண்ண முடியும். நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு நோட்டிஃபிகேஷனுக்காக இனிமேல் வெயிட் பண்ணாதீங்க. டெட்டை முடிக்கிறோம், மதியமே ரிசல்ட்டை பார்க்குறோம், அடுத்து உடனே படிக்கிறதுக்கு அடுத்த நாள் நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கான டீடைல் வீடியோஸ் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்லோட் பண்றேன். யூனிட் வைஸ் என்னெல்லாம் படிக்கணுங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்போதைக்கு டெட் எக்ஸாமை நல்லபடி எழுதி முடிங்க. ஸோ நான் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் என்னோட மெயில் ஐடியை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, ஐ எம் ஃப்ரீ டு ஆன்சர் யூ அட் எனி டைம். ஸோ கட்டாயமா படிச்சு யூஜிடிஆர்பி வேலைக்குள்ள போறது மட்டும்தான் உங்களுடைய கனவு லட்சியமா இருக்கணும். அதனால டெட் எக்ஸாமை முடிச்சு அடுத்த நாளே நம்ம படிக்க உட்கார்றோம். ஆல் தி வெரி பெஸ்ட். ஏஞ்சல்ஸ் இங்கிலீஷ் அகாடமி சார்பாக டெட் எக்ஸாமை நல்ல முறையில் எழுதுறதுக்கு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் அடுத்த நாளே டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. மெயில் ஐடியை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.